மார்ஜினல் எதுடா மார்ஜினல் காஸ்டிங்கா? மார்ஜினல் காஸ்டிங் தேர்ட் மாடியூல். மார்ஜினல் காஸ்டிங்ன்றது என்னன்னா அனலைசிங் யுவர் சேல்ஸ். அதாவது மார்ஜினல் காஸ்டிங்ல வந்து வேரியபிள் காஸ்டோட காஸ்டிங்கோட அனாலிசிஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பண்ணுவோம். ஓகே, ஸோ அதாவது இது எப்படின்னா டூ லைன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் லெவல்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ப்ராஃபிட்டு, செகண்ட் லைன் ஆஃப் ப்ராஃபிட். ஓகே, ஸோ டூ லைன் ஆஃப் ப்ராஃபிட் லெவல்ல எப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ப்ராஃபிட் வந்து சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்னு சொல்றது. செகண்ட் லைன் ஆஃப் ப்ராஃபிட் வந்து கான்ட்ரிபியூஷன் லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட், அதுல வருது செகண்ட் லைன் ஆஃப் ப்ராஃபிட்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ மார்ஜினல் காஸ்ட்ன்றது என்னன்னா இதெல்லாம் தான் ரா மெட்டீரியல் காஸ்ட், டைரக்ட் லேபர் காஸ்ட், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், வேரியபிள் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ், வேரியபிள் போர்ஷன்ஸ் ஆஃப் அட்மின் எக்ஸ்பென்சஸ், வேரியபிள் போர்ஷன்ஸ் ஆஃப் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் கம்ப்ரைசஸ் ஆஃப் மார்ஜினல் காஸ்ட். இதெல்லாம் தான் மார்ஜினல் காஸ்டோட டீடைல்ஸ். ஸோ marginal cost is nothing but cost of producing one additional unit of marginalனாலே additionalனு அர்த்தம். ஸோ ஒரு ஒரு நார்மலா 10,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பட்டே இருக்கும். அந்த 11,000 யூனிட் 10,001 யூனிட்டுக்கு நான் என்ன காஸ்ட் இன்கர் பண்ண போறேன் அப்படின்றது தான் வந்து மார்ஜினல் காஸ்ட். இந்த மார்ஜினல் காஸ்டோட கான்செப்ட் வந்து எங்க அப்ளை ஆகும்னா திடீர்னு என்னோட வால்யூம் ஆஃப் அவுட்புட் சேஞ்ச் ஆகுறது, கண்டிப்பா டோட்டல் காஸ்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் ஆகுறது, ப்ரெடாமினன்ட்லி வேரியபிள் காஸ்ட்ல சேஞ்சஸ் ஆகுறது அப்படின்னா அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து இஸ் ட்ரீட்டட் அஸ் அ பீரியட் காஸ்ட் அண்ட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகேவா? இதுதான் வந்து மார்ஜினல் காஸ்டோட இன்ட்ரடக்ஷன். ஓகேவா? ஸோ இதுல வந்து மார்ஜினல் காஸ்ட் வந்து எங்கெல்லாம் டிசிஷன் மேக்கிங்ல இப்போ நம்ம வந்து ஸ்டேஜ் 2ல ஹையர் எண்ட், ஸ்டேஜ் 1ன்றது வந்து ஃபார்முலா அப்ளிகேஷன் அப்படி வந்துரும். ஸ்டேஜ் 2ல வந்து கொஞ்சம் ஹையர் எண்டா பார்க்க போறோம். ஓகே, சம்ஸ். இப்போ ஹையர் அண்ட் சம்ஸ்னா எப்படின்னா நீங்க டிசிஷன் மேக்கிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏ ப்ராடக்ட் சூஸ் பண்ணமா, பி ப்ராடக்ட் சூஸ் பண்ணமா, இல்ல சி ப்ராடக்ட் சூஸ் பண்ணமா, இந்த ப்ராடக்ட் நிஜமாலே நம்ம வந்து will it add value to my business, இல்ல நான் வந்து 4 யூனிட் வச்சிருந்தேன்னா அந்த 4 யூனிட் வந்து எனக்கு நிஜமாலே ஆட் ஆகுமா, will it be adding value to my நோ டிசிஷன் மேக்கிங், இல்லனா நான் ரா மெட்டீரியல் வந்து உள்ளேந்தே ப்ரொடியூஸ் பண்ணலாமா, இல்ல நான் வந்து இம்போர்ட் பண்ணணுமா, இந்த மாதிரி டிசிஷன்ஸ் மேக்கிங்லாம் நிறைய இருக்கு. அதுக்கு தான் அதாவது ஸ்டேஜ் 2ல அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங் பார்க்க போறீங்க. ஸோ கண்டினியூ த ப்ராடக்ட் ஆர் நாட், சேஞ்ச் த செல்லிங் ப்ரைஸ், சேஞ்ச் த மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன், மேக் ஆர் பை டிசிஷன் டு டிசைட் அபவுட் சேல்ஸ் மிக்ஸ், இதெல்லாம் பார்க்க சேல்ஸ் மிக்ஸ் இதெல்லாம் பார்க்க போறீங்க. ஆஹ் இப்போ மார்ஜினல் காஸ்டிங்ல வந்து ஒரு குட்டி சம், ஓகே, ஒர்க் அவுட் பண்ணலாம். illustration 1. ஓகே, ஸோ மார்ஜினல் காஸ்டிங்கோட ஃபார்மேட்டை நான் சொல்றது அப்படியே நோட்ல எழுதிக்கோங்க. ஸ்டார்டிங் பேசிக் ஃபார்மேட்டை அதை எழுதிக்கோங்க. ஆக்சுவலா நான் ஒன்னேன்னு சொல்லட்டுமா, illustration 4லேருந்து 16 வரைக்கும் 95% ஸ்டேஜ் 1 ப்ராப்ளம்ஸ் சொல்லலாம். ஓகே, ஆனா இப்போ உங்களுக்கு லைக் பேஸ் வந்து ஸ்டேஜ் 1ல கொஞ்சம்
லைக் கான்ஃபிடென்ட்டா இல்லாததுனால நான் அந்த சம்ஸ் இப்போ கூத்துரு பண்ண போறேன், பார்த்துக்கோங்க. ஹார்ட்லி எனக்கு எவ்வளோன்னா இந்த இந்த பீரியட் சம்ஸ்னா ஒரு 4-5 சம் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் மாதிரி தான் இருக்கு. ஓகே, நான் இப்போ இந்த ஃபார்மெட் எழுதுறேன் பாருங்க. பர்டிகுலர்ஸ், யூனிட் பிரைஸ், number of units, total cost. So particulars na sales less variable cost. இந்த ஒரு ஃபார்மேட் நீங்க வச்சுட்டா போதும், எல்லா மார்ஜினல் காஸ்டிங் சம்ஸையும் 95% கிராக் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? கான்ட்ரிபியூஷன் லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் லெஸ் ப்ராஃபிட். ஸோ யூனிட் ப்ரைஸ் லெட்ஸ் சே ஒரு யூனிட் ப்ரைஸ் வந்து 40ன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சேல் ஆஃப் எனி ஒரு ப்ராடக்ட் மசாலா தோசைன்னு வச்சுக்கோங்களேன். மசாலா தோசை ஒரு தோசை விலை வந்து 40 ரூபா. அதுக்கான வேரியபிள் காஸ்ட் வந்து எனக்கு வந்து 20 ரூபா இருக்கு. அப்போ என்னோட ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன்னா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ப்ராஃபிட் அதுதான் கான்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ஓகே, அப்போ 20 ரூபா ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு ஒரு ஆர்டர் வருது 100 மசாலா தோசை ஒரு கார்பரேட்டுக்காக அப்படின்னு வருது. அப்போ 40 இன்ட்டு 100 இது. ஸோ என்னோட கான்ட்ரிபியூஷன் டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 2000 ரூபாய். ஓகேவா? நான் அந்த மசாலா தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மாவு அரைக்கணும் இல்லையா, எனக்கு கிரைண்டரில் மாவு அரைக்கணும். அப்புறம் வந்து சைட் டிஷ் பண்ணுறதுக்கு சாம்பாருக்கு வந்து கேஸ் ஸ்டவ் வேணும், கரெக்டாக? அதெல்லாம் வேணும். அதெல்லாம் நான் வந்து ஓப்பன் ஏரியாவில் பண்ண முடியாதுல்ல. அப்போ குட்டி ஒரு ஹால் மாதிரி நான் குட்டி ஒரு ரூம் மாதிரி நான் ரெண்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ரெண்ட் வந்து எவ்வளோ ஆகும்? ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 700 ருபீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்ட்டு எலக்ட்ரிசிட்டி எல்லாம் சேர்த்து. அப்போ என்னோட லாபம் இல்லை ஃபார் த சேல் ஆஃப் 100 யூனிட்ஸ் 1300. ஓகேவா? பட் இதுல மார்ஜினல் காஸ்ட்ன்றது என்னன்னா, இது நார்மல் ரெக்கரிங்கா 100 யூனிட்டுக்கு வந்து எனக்கு வந்து 100 மசால் தோசை வேணும்ன்றது எப்பவுமே ஆர்டர் போயிட்டே இருக்கு. ஆனா 101வது மசால் தோசை போடும்போது நல்லா பார்த்துக்கோங்க, என்னோட வேரியபிள் காஸ்ட் வந்து 21 ரூபான்னு இன்க்ரீஸ் ஆகுது. நான் அப்போ என்னோட சேல் ப்ரைஸை வந்து 40 ரூபா தான் வச்சுட்டு இருக்கேன். அப்போ என்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ப்ராஃபிட் கம்மியாகுமா? அப்போ ஆப்வியஸ்லி செகண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டும் கம்மியாகும். இப்போ இந்த 101 ஃபர்ஸ்ட் 101 அப்படின்ற ஒரு அடிஷ்னல் 1 யூனிட்டுக்கு நான் அசஸ் பண்றேன் பார்த்தீங்களா, அதை தான் என்ன சொல்லுவாங்க? மார்ஜினல் காஸ்டிங் அனாலிசிஸ். புரியுதா நந்தனா? அப்புறம் 2 பேருக்குமே சொல்லியிருக்கேன், கான்ஃபிடென்ட்டா யூ ஹேவ் டு டேக் அப் த எக்ஸாம்ஸ். சரியா? இந்த டயலமாவே இருக்கக்கூடாது, என்னால் படிக்க முடியாது, எனக்கு இதுவா இல்லை. சிஎம்ஏ முடிச்சிட்டானா நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு உடனே இன்டர். இப்போ டிசம்பர்லலாம் வந்து 60-65 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 கம்பைண்டாக சொல்கிறேன். நம்ம எக்மோர் இன்ஸ்டியூட்டில் தான், தெர் இஸ் நம்ம தமிழ்நாடு டோட்டலாக. அவங்க வந்து உடனே பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்கோப் இன்டர்நேஷ்னல், அப்புறம் வந்து காக்னிசன்ட்டு, பார்க்லேஸு, அந்த மாதிரி உடனே பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால எந்த விதமான டிமோட்டிவேஷன் இல்லாம யூ ஹேவ் டு டேக் இட் அப் வெரி கான்ஃபிடென்ட்லி. சரியா? ஆமா. இப்போ இந்த டயலம்மா இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி டவுன் ஆகிறது, அதுக்கு வந்து யூ டோன்ட் கிவ் ரூம் ஃபார் ஆல் தட். நல்லா படிக்கிறீங்க, நல்லா ரிவிஷன் பண்றீங்க, நல்லா எழுதுறீங்க, கிளியர் பண்றீங்க, வேலையில ஜாயின் பண்றீங்க, இவ்வளவுதான் டார்கெட். நான் நடுவுல இருக்கிற விஷயம் எல்லாம் கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் போறது, வெளியில போறது, ஃப்ரெண்டை பார்க்கறது, ஓகே நீங்க குரூப் ஸ்டடி பண்ணா பண்ணிக்கோங்க, அது ப்ராப்ளம் இல்லை. அதெல்லாம் 2 மாசத்துக்கு ஒண்ணுமே பண்ணக்கூடாது சொல்லிட்டா ஸ்ட்ரிக்டா. ஏப்ரல் மே ஜூன் எக்ஸாம் வரைக்கும் நோ ஃபங்க்ஷன், நோ சினிமா, நத்திங். யுவர் டெடிகேஷன் ஷுல் பி கம்ப்ளீட்லி சிடபிள்யூ. சிடபிள்யூ பயங்கர ஸ்கோப் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. சரியா? அதுவும் வந்து லைக் நிறைய கம்பெனிஸ் வந்து இது பண்றாங்க, மேனுஃபேக்சரிங் செட்டப்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு.
ஓகே, கோயம்புத்தூர் இஸ் ஆல்சோ எக்ஸ்பேண்டிங். அதனால யூ ஹாவ் டு கிளியர் சிடபிள்யூ. அது வந்து தப்பான லைக் நம்ம வந்து சிஎம்ஏ வந்து ரொம்ப டஃப்பா இருக்கு அப்படின்ற ஃபீலிங்லாம் போய் நம்ம எஃபர்ட் போட்டு கிளியர் பண்றோன்ற ஃபீலிங்கோட கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். சரியா? ஹோம்ஒர்க்லாம் கரெக்டா பண்ணுங்க. ஓகே. லைக் பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லுங்க, இந்த மாதிரி நான் சொன்னேன், வெளியில எல்லாம் பண்ண போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மேம்னு சொல்லுங்க. பேரண்ட்ஸ் கிட்டயும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், உங்களை டிவேட் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால ஃபுல் ஜோஷ்ல வந்து படிக்கணும். இந்த டிமோட்டிவேட்டிங்க இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்றதுலாம் இல்லை. நான் ரெக்கார்டிங்கும் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதனால 2 வாட்டி போட்டு பாருங்க, 3 வாட்டி போட்டு பாருங்க. சரியா? போட்டு பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா கிரக்ஸ் புரியும். பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களோட மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கும் காஸ்ட் அக்கௌண்டிங்கும் பயங்கர இன்டர் கனெக்டடா இருக்கு. அதனால அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். சரியா? அதெல்லாம் வந்து யூ ஹாவ் டு டேக் இட் அஸ் அ பிளெஸ்ஸிங். சரியா? அதனால ஸ்டேஜ் 1 எழுதுறவங்களுக்கு மட்டும் எப்படின்னா, லைக் அது அது இந்த கம்பைன்டு குரூப்போட அட்வான்டேஜ் தெரியாது. ஆனா நீங்க ரெண்டுமே எழுதுறதுனால உங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் நான் சொல்றேன். சீக்கிரமா முடிங்க, நல்லா படிங்க, நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகுங்க, ஃபேமிலி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போங்க. ஓகே. இந்த அன்னெசரியா அந்த டிமோட்டிவேட் ஆகி ரொம்ப டவுன் ஆகி எனக்கு புரியல, எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே யாருமே பேட்ச் ஒன்லயும் அவங்க கிட்ட அதான் சொல்லியிருக்கேன் நான். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, கான்ஃபிடென்ட்டா படிக்கணும். அவங்களுக்கு செமிஸ்டர்ஸ்லாம் இருக்கு, டைலமாலாம் இருந்தாங்க, அதெல்லாம் இல்லை, நீங்க படிங்க கோஹெட்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் அதே தான் சொல்றேன். கீர்த்தனா கிட்டேயும் அப்டேட் பண்ணிடுங்க, மித்ரா நந்தனா. சரியா? ஸோ டெடிகேட்டடா படிக்கணும். நான் அந்த ஒர்க் போறேன், இந்த ஒர்க் போறேன், ஒரு ஒர்க்கும் வேண்டாம். எல்லாம் ஜூன் 17ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லா ஒர்க்கும் போய்க்கோங்க. வீட்லயும் சொல்லிடுங்க, எந்த ஊருக்கும் தயவுசெய்து கூட்டின்னு போறது, உங்களை டிஸ்டர்ப் பண்றது பண்ணக்கூடாது. அப்புறம் மேம் கோச்சிப்பாங்களான்னு சொல்லிடுங்க. சரியா? ஸ்ட்ரிக்டா நீங்க உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் லைஃப்ல அச்சீவ் பண்ணனா காம்ப்ரமைஸ் பண்ணி தான் சொல்லும். சும்மா அப்படியே டக்குன்னு எடுத்து குலாப் ஜாமுன் மாதிரிலாம் வாயில விழாது. ஒரு பெரிய ஒரு மாசம் 1.25 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸ் லைஃப்ல பண்ணி தான் ஆகணும், நம்ம வேற வழி கிடையாது. ஓகே. அந்த மாதிரி தான் சிடபிள்யூன்றது. இன்ஜினியரிங்லாம் வந்து லட்ச லட்சமா கொடுத்து படிக்க வேண்டியிருக்கு, டாக்டர் லட்ச லட்சமா கொடுத்து படிக்க வேண்டியிருக்கு. பட் நம்மள மாதிரி சிஏ சிடபிள்யூ எல்லாம் பெருசா அவ்வளோ அமௌண்ட்லாம் கிடையாது. லைக் இன்ஸ்டியூட் ஃபீஸ் கட்ட போறீங்க, அப்புறம் இந்த ஃபீஸு, அப்புறம் பேசிக்கான ஃபீஸ் தான். மற்ற கோர்ஸ்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா சிஏ சிஎம்ஏ சிஎஸ்லாம், ஆனால் அதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹியூஜ். ஆனால் கஷ்டப்படணும், பட்டு தான் ஆகணும். ஸோ இது வந்து உங்களுக்கு வரப்பிரசாதம் மாதிரி. உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற கிராட்டிடியூட் எப்படி கொடுப்பீங்கன்னா இப்படி தான் கொடுக்கணும். நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு கிராட்டிடியூடாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கீர்த்தனா மித்ரா நந்தனா ஆ எப்படி உங்கள் கிராட்டிடியூடை காமிப்பீங்கன்னா, நாளைக்கு கல்யாணம் பண்ணி லைக் ஒரு ஃபேமிலியோட செட்டில் ஆகிறதுலாம் கிராட்டிடியூட்லாம் அது வேற கிராட்டிடியூடு. உங்க காலில் நீங்க நின்று நீங்க நல்லா படிச்சு ஒரு கம்பெனில இறங்கி முதல் மாசம் சம்பளம் வாங்கி அம்மாக்கும் அப்பாவுக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. அப்போ தட் இஸ் ரியல் வந்து அச்சீவ்மெண்ட் தே ஹேவ். ஓகே. அண்ட் எவ்ரிபடி ஷுட் டேக் கேர் ஆஃப் தி பேரண்ட்ஸ், போத் மேல் ஆர் ஃபீமேல் irrespective. அதுக்கு யூ ஷுட் பி இண்டிபெண்ட். இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு யூ ஷுட் ஹாவ் அ எஜுகேஷன். அதுக்கு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் வில் பி ஹேவிங் ஏ ஹையர் கிரெடிட்டபிலிட்டி. சரியா? ஸோ ப்ளீஸ் கீப் இன் மைண்ட், ஒரு ஸ்பிரிட்டோட படிங்க. அப்படி ஒரு மாதிரி டெசர்ட்டா இருக்கக்கூடாது. அப்படியே நல்லா ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி பிரைட்னிங் ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மைண்ட்ல ஒரு இமேஜினேஷன் பண்ணி இந்த ஃபேமிலியை அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு போக முடியும். எப்படின்னா, ஒன்று சிடபிள்யூ படிக்கணும், இல்லை சிஏ படிக்கணும். 2 விஷயத்தினால தான். அண்ட் சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருக்குண்ணா. நிறைய கார்பரேட்ஸ் முன்னாடிலாம் எங்களுக்குலாம் ஹேண்ட்ஃபுல் தான் இருக்கும், 12 13 கம்பெனி தான் வருவாங்க. இப்போ வந்து 200 250 கம்பெனி வராங்க. ஓகேவா? அதனால நல்ல பெஸ்ட் கொடுங்க, நல்லா குவாலிஃபை ஆகுங்க. இன்டர் முடிச்சாலே வேலை கிடைக்கிறது. அதுக்கு மேல என்ன வேணும்? கஷ்டம் இல்லாம ஒருத்தங்க இன்டர்வியூ மட்டும் நீ ரெடி பண்ணிக்க வேண்டியதான். நீங்க நான் 30 35 கம்பெனி உங்களோட கால்ஃபர் பண்ணுவாங்க. 35 கம்பெனியை கண்டிப்பா ஒரு கம்பெனி வேலை கிடைச்சிடும். கரெக்டா படிக்கணும். ஆனா நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றதுதான் கண்ணா நான் சொல்றேன். இந்த ஏஜ் வந்து இந்த மாதிரி ஏஜ் நல்ல ஏஜ். வெறும்னா ஃபோக்கஸ் பண்றது எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. அதனால நல்லா யூட்டிலைஸ் இட், மெட்டீரியலைஸ் இட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா படிங்க. டே நைட்லாம் பார்க்காதீங்க. காத்தால சோம்பேறித்தனம், நைட்டு சோம்பேறித்தனம், ஈவினிங் தான் பிரிஸ்கா இருக்கும். எனக்கு தியரி போர் அடிக்குது, இந்த கதையே வேணாம்.
உங்களுக்கே ஒரு ஷெட்யூல் போடுறீங்களா? இப்போ ஸ்டேஜ் 2க்கும் நாளையிலேருந்து பிளானர் போடுறேன். உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் போடுறீங்களா? கோ பை தட். சாப்பிடுறீங்க, தூங்குறீங்க, படிக்கிறீங்க, இதுக்கு மேல எதுவுமே இருக்கக்கூடாது. அண்ட் நீங்க 3 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஒருத்தருக்கு கண்டிப்பா நீங்க ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதனால டூ யுவர் பெஸ்ட். ஓகேவா? ஸ்டேஜ் 1க்கும் நான் இதான் சொல்றேன், என்னோட 2024 பேட்சுக்கும் இதான் நான் சொல்றேன். ஓகேவா? அதனால கிவ் யுவர் பெஸ்ட். அண்ட் வந்து டேக்கிங் அப் டூ, அந்த 2 ஸ்டேஜையும் நீங்க பண்றதுன்றது வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதம். புரியுதா? பெரிய பெரிய ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கு. லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் இன்டர் கனெக்டட். லா தியரி படிக்கிறீங்க, கார்ப்பரேட் அக்கௌண்ட்ல அப்படியே செம்ம கன்வெர்ட் ஆகும். சரியா? அதனால நீங்க வந்து யூ ஹாவ் டு டேக் இட் அப் திங்ஸ் வெரி சீரியஸ்லி. 3 மாசம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு ஒரு கம்பெனில வேலை கிடைச்சி உக்காந்துக்கிறீங்கன்னா அதை விட திருப்தி வேற என்ன இருக்க போறது? அம்மா அப்பாக்கு சொல்லுங்க. சரியா? ஆமா. அதனால வேற எதுவும் மைண்ட் டைவர்ஷன் இருக்கக்கூடாது. நல்லா கேட்டுக்கோங்க. கான்ஃபிடென்ட்டா படிக்கணும். நல்ல புத்திசாலித்தையா இருக்காங்க தான் சிஎஸ்எஃப்டபிள்யூ படிக்கிறாங்களாம், ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? கீர்த்தனா, குட் ஆஃப்டர்நூன். கேக்குறதாடா? ஹலோ கீர்த்தனா. குட் ஆஃப்டர்நூன் கீர்த்தனா. நான் தான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன், 3 பேருக்கும் நல்லா படிங்க. நிறைய கம்பெனிஸ், நிறைய டிசம்பர்ல இது பண்ணவங்களாம் நிறைய பேர் பிளேஸ்மெண்ட் ஆயிட்டாங்க. ஓகேவா? வித் வெரி டீசன்ட் பேக்கேஜ். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நல்லா டேக்கப் பண்ணிக்கோங்க. 2 ஸ்டேஜ் எழுதுறது நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. அதனால இப்போ நீங்க இதுல 3 படிச்சிட்டீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்லேயே பட்ஜெட்ரி ஸ்டார்ட் பண்ணா அதே தான் உங்களுக்கு காஸ்டிங்லயும் வரும். சரியா? அதனால யூட்டிலைஸ் யுவர் டைம். இந்த 2 மாசம் வெளியில போறேன், ஊருக்கு போறேன், அவங்கள பார்க்கணும் இவங்கள பார்க்கணும், ஒண்ணுமே பண்ணக்கூடாது. நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். அம்மா கிட்ட வந்து சொல்லிடுங்க, இந்த மாதிரி மேம் சொன்னாங்க, நீங்க செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கணும். ஸ்டடீஸ் ஸ்டடீஸ் ஸ்டடீஸ். ஓகே? என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஐ ப்ரொவைட் மை சப்போர்ட். வீடியோ ரெக்கார்டிங் கொடுக்குறேன். ஓகேவா? நீங்கள் எனி டைம் பார்த்துக்கலாம். எக்ஸல் ஃபைல்ஸ் கொடுக்குறேன். உங்கள் டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணுறேன். என்னால் பெஸ்ட்டு. அதனால் டேக்கப் தி ஸ்டடீஸ் ரொம்ப சீரியஸாக எடுத்து படிங்க. 3 பேர் கம்பைன் ஸ்டடி படிங்க. 3 பேருக்குள்ள பிளானர் போட்டுக்கோங்க. ஸ்டேஜ் 1க்கு சொன்னேன், இப்போ ஸ்டேஜ் 2க்கு சொல்கிறேன். அதான் சொல்கிறேன். அதனால் அசால்ட்டாக இருக்காதீங்க ப்ளீஸ். கொஞ்சம் சீரியஸாக எடுத்து படிங்க. உங்களால் கண்டிப்பாக முடிக்க முடியும். பிரில்லியன்ட் பீப்புள் தான் சிஎம்ஏ படிப்பாங்க அப்படின்னா நான் பிரில்லியன்ட்லாம் கிடையாது. ஷுவராக சொல்கிறேன். ஓகே? நான் வந்து லைக் எங்களுக்கு பிகாம்லாம் படிக்கும் போதே எங்களுக்கு லீவ்லாம் கொடுக்கல. ஆனாலும் எங்கள் சார் சொன்னார், பிகாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாத, அது வந்து உனக்கு ஒன்றுமே இது பண்ண போகிறதில்ல. அதனால சிடபிள்யூ தான் கான்சன்ட்ரேட் பண்ண கூறா. சரியா? இப்போ உங்களுக்கு வந்து நிறைய எல்லாமே ஃபேவரபிளாக இருக்குது. அம்மா அப்பா இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால யூட்டிலைஸ் திஸ் டைம் வெரி வெரி எஃபெக்டிவ்லி. நல்லா படிங்க, கம்பைன் ஸ்டடி பண்ணுங்க. போர் அடிக்குதா, ஃபார்முலா வந்து மாற்றி மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இந்த கதையே வேணாம். ஜூன் 17ஆம் தேதிக்கு அப்புறம் எங்கே வேணால் போய்க்கோங்க. ஏப்ரல் மே ஜூனு மொத்தமாகவே நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு 30 ஒரு 70 நாள் தான் இருக்குது மொத்தமாகவே. சரியா? கிவ் யுவர் பெஸ்ட்டு. சூப்பராக பண்ணுங்க. உடனே வேலை கிடச்சிரும். இன்டர் முடிச்ச உடனே கேம்பஸ்ல இது பண்ணி உடனே வேலை கிடைச்சிரும். ஓகேவா கண்ணா? ஒரே ஒரே நிமிஷம். ஸோ கீர்த்தனா, பேமெண்ட் பண்ணிட்டீங்களா கண்ணா? இது ஃபீஸு? ஓகே. நந்தனா, நீங்க எப்போ பண்ண போறீங்க? மித்ரா, நீங்க பண்ணிட்டீங்களா மித்ரா? ஆ ஆ. கீர்த்தனா இன்னைக்கு, நந்தனா இன்னைக்கு. நந்தனா, ஏன் அப்படியே உங்க வாய்ஸ் ஒரு மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லாவே ஒரு மாதிரி இதுவாவே இருக்கு? நந்தனா வாய்ஸ் என்ன டைலமால இருக்கீங்களா என்ன? ஏன்டா, என்னடாச்சு? இதே சுச்சுவேஷன் 15,000 கோல்டீஸ்க்கு இதே ஃபார்மேட் இது பண்ணிக்கோங்க. இங்க எவ்வளவு வருது ப்ராஃபிட்? 15,000. அதான் இங்க போட்டிருக்காங்க 15,000 ப்ராஃபிட். ஓகேவா? இதே இது 3வது கேட்டகரி என்ன, 20,000 கோல்டீஸ். இங்க பாருங்க,
ஓகேவா? இங்க எவ்வளவு ப்ராஃபிட்? 35. அதான் இங்க கொடுத்துருக்கோம். அவன் என்ன கேக்குறான்? ப்ராஃபிட் பர் யூனிட், கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் கண்டுபிடி அப்படின்றான். ஸோ ப்ராஃபிட் பர் யூனிட் எவ்வளோ? 35,000 20,000 யூனிட்ஸ்டா. அப்ப ஒரு யூனிட்டுக்கு this divided by this. அதான் 175 இங்க. ஓகேவா? இது வந்து 15,000. இது எவ்வளோ? this divided by this. 1 ரூபா. இவங்க இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. லாஸ் தான்ல. லாஸ் பார்த்தோம்னா 10,000. இவங்கள்ல இருந்து இவங்கள டிவைட் பண்ணுங்க. 50 பைசா லாஸ் ஆயிடுது. அதான் இங்க 50 1 1 ரூபாய். கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் எல்லாத்துக்குமே 4 ரூபாய் கண்ணா. 4 4 4. ஓகேவா? இப்போ நம்ம முடிச்சிட்டோமா? ஸோ the conclusions என்ன? the profit per unit வந்து வேரிஸ். வேற வேற சேல்ஸ்ல வேற வேற ப்ராஃபிட் பர் யூனிட் வருது. பட் ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட்ன்றது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். கரெக்டா? எல்லா இடத்துலயும் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. பட் இந்த பாயிண்ட் அதே சேஞ்ச் ஆகல. கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்டும் காஸ்ட் சேம் இருக்கு. இங்கேயும் 4 ரூபாய், இங்கேயும் 4, இங்கேயும் 4 தான் சொன்ன. கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்டும் சேம். டோட்டல் கான்ட்ரிபியூஷன் வந்து இன்க்ரீசஸ் இன் ரெஃபரன்ஸ். சி இங்க 15,000 இருக்கும்போது இங்க 60,000 கண்ணா. ஆனா 20,000 ரூபாய் இருக்கும்போது 20,000 இருக்கும்போது 80,000 காஸ்ட். அடுத்தது வந்து 10,000 இருக்கும்போது 40,000, 15,000 ரூபாய் இருக்கும்போது 60,000, 20,000 ரூபாய் இருக்கும்போது 80,000 இப்படி இருக்கு. அப்ப என்ன? வாட் இஸ் அப்சர்வேஷன்? whenever the number of units increases your contribution also increases. அவ்வளவுதான் கண்ணா. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் சேஞ்ச் ஆகாததுனால the most effective way of calculating the expected profit என்ன இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டோட்டல் கான்ட்ரிபியூஷன். இப்ப 4 நாள் இருக்கிறதுனால என்னோட டோட்டல் கான்ட்ரிபியூஷன் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்ல பண்ணிக்க வேண்டியதான். அப்ப ஃபிக்ஸட் காஸ்ட்ல டிடக்ட் பண்ணா ப்ராஃபிட் அவ்வளவுதான் சொல்றாங்க. ஓகேவா? இந்த சம்ம மட்டும் ஹோம்வொர்க் போடுங்க கண்ணா. இது ஒரே மித்ரா மித்ரா புரிஞ்சுதாடா? ஒரு ஃபார்மெட், இந்த ஸ்டெப். ஓகேவா? it will travel across all your 25 or 30 or 40 problems. ஓகே. அப்புறம் வந்து இதுல வந்து வெறும்னா இந்த சம் மட்டும். இந்த சம் இல்லஸ்ட்ரேஷன் 1 மட்டும் போட்டுறீங்களா? சூப்பர். ஓகே கண்ணம்மா. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். அம்மா அப்பாவோட பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு ஃபீஸ் பே பண்ணுங்க. ஓகே. ஓகே சலாம். பை பை கண்ணா. மித்ரா நான் ரெக்கார்டிங் இன்னைக்கு அனுப்பிச்சிடுறேன். தேங்க்ஸ் மித்ரா. தேங்க்ஸ் நந்தனா. கிட்னா ரெக்கார்டிங் இன்னைக்கு அனுப்பிச்சிடுறேன். அந்த ஒரு பெண்டிங்ல இருக்குல்ல, சாட்டர்டேயோட ரெக்கார்டிங் ஒன்று பெண்டிங். அது நான் இன்னைக்கு அனுப்பிச்சிடுறேன்டா. ஓகே சலாம். தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ. கணேஷ்மா இந்த பிரபந்தம் மட்டும் முடிச்சுட்டு வந்துடுவா. நம்ம 4 மணிக்கு கிளம்பலாமா எஸ்பி வீட்டுக்கு? இல்ல இல்ல நீங்க இன்னும் 4 to 6 ஓகேன்னு சொன்னீங்களே. சரி ஓகே.